நம்ம வீட்ல என்ன இருக்குதோ இல்லையோங்க, எந்நேரமும் வறுத்த நிலக்கடலை மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, அத வறுக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்குது பாருங்க. அப்பா சாமின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணுங்க. 350 ஃபாரன்ஹைட்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, ஒரு ட்ரேல வந்துங்க பச்சை நிலக்கடலைய நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒரு லேயர் தாங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கவே கூடாது. அத வந்து அவன்ல வச்சுட்டுங்க 25 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம்னா, அந்த நிலக்கடலை வந்து ஈவனா ரோஸ்ட் ஆயிருக்குங்க. ஒண்ண பார்த்தா இன்னொன்னு பார்க்க தேவையில்ல. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ரோஸ்ட் ஆயிருக்கும். இத என்ன பண்ணுங்கன்னா, நான் 1 பாக்கெட் நிலக்கடலை வாங்குனேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஈடா போட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்குவேங்க. ஃபர்ஸ்ட் ஈடு மட்டும் தான் 25 மினிட்ஸ் ஆகும். செகண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லயே ரோஸ்ட் ஆயிடுங்க. அதுவும் அந்த நிலக்கடலைய வந்துங்க, நம்ம வடசட்டியில வறுத்தா கூட 1, 2 தீஞ்சாப்ல இருக்குங்களா, இது அதுவும் இருக்காது. அங்க பாருங்க எப்படி ரோஸ்டியா இருக்குன்னு, சும்மா சாப்பிடவே செம சூப்பரா இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. பூச்சும் பிடிக்காது, ரொம்ப நாளைக்கும் தாங்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.